கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும்? கணவன் மனைவி உறவுல ஜாக்கிரதையா இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது தான் படிங்க. வெளி மாநிலமோ வெளி மாவட்டமோ வெளிநாடோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா சார்? போகலாம். வேலைக்கு போயிட்டு படிக்கலாமா சார்? இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தொழில் பண்ணுறவங்களோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அதில் உங்களுக்கு சோம்பேறித்தனமும், சரி நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு அனுப்புவோம், பேமெண்ட் நாளைக்கு கேட்போம்பா, அதனால் என்ன இருக்குது, அவர் தெரிஞ்சவர் தான் அப்படின்னு விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வராது. லேட் மேரேஜில் குழந்தை இல்லாமல் இருந்தது அது தீர்றது, ஐஓஎல் ஐவிஎஃப்பில் குழந்தை பிறக்கிறது, டாக்டருடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் தாராளமாக குழந்தை பெறுவீங்க. அதே மாதிரி அண்டை அயலாரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் போகும். மனக்குழப்பங்கள் போய் தேக ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு, அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் போய் பார்ட்னர்ஷிப்புங்கிறது நாட் ஓன்லி பிஸ்னஸ் பார்ட்னர் பட் ஆல்சோ லைஃப் பார்ட்னர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார், நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான், அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார், யாரோட சேர்றார், எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால் உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும்? கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் கணவராக இருந்தால் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைங்க கிட்ட கடிஞ்சிக்காதீங்க. ஊர் விட்டு ஊர் போகிறது சில நேரத்தில் நல்லா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வந்தால் ஒத்துக்குங்க. சில நேரங்களில் நம்ம பிரிவு ஒரு வெற்றிடம் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல தான் நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க. அப்பா அவர் இருந்தால் எப்படியெல்லாம் பார்த்துக்குவார் தெரியுமா, ரொம்ப அழகாக பார்த்துக்குவார்ப்பா, நம்ம மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுட்டு இருந்தார், எப்போ பார்த்தாலும் சில்லு சில்லுன்னுவார்ப்பா அப்படிங்கிற போது வீட்டில் இருக்கும்போது சொல்லுவாங்க. நம்ம இல்லாத போது நம்ம அன்பு அவங்களுக்கு புரியும். ஆகவே தயவு செஞ்சு இடமாற்றம் வந்ததுன்னா கிளம்புங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது தான் படிங்க. வெளி மாநிலமோ வெளி மாவட்டமோ வெளிநாடோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா சார்? போகலாம். வேலைக்கு போயிட்டு படிக்கலாமா சார்? இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். மொத்தத்தில் இடமாற்றம் அப்படின்னும் போது இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்க மாட்டார். என்ன, நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் தொழில் பண்ணுறவங்களோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அதில் உங்களுக்கு சோம்பேறித்தனமும், சரி நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு அனுப்புவோம், பேமெண்ட் நாளைக்கு கேட்போம்பா, அதனால் என்ன இருக்குது, அவர் தெரிஞ்சவர் தான் அப்படின்னு விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வராது. ஆகவே கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பப்போ அந்த பேமெண்ட்டை வாங்கிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த பேமெண்ட்டு சேர்ந்துருச்சுன்னா சேராது. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அதில் நான் சொன்ன மாதிரியே காலையில் 10 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நல்ல நாட்டு பசும்பால் அங்கே விற்கிறாங்க. அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு சொட்டு பால் சாப்பிட்டு பச்சை வஸ்திர தானம் இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, திருமணம் நடக்கிறது, லேட் மேரேஜில் குழந்தை இல்லாமல் இருந்தது அது தீர்றது, ஐஓஎல் ஐவிஎஃப்பில் குழந்தை பிறக்கிறது, டாக்டருடைய
அறிவுரையின் பேரில் நீங்கள் தாராளமாக குழந்தை பெற்றுக்கலாம். அதே மாதிரி அண்டை அயலாரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் போகும், மனக்குழப்பங்கள் போய் தேக ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு, அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் குறையும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். மொத்தத்தில் பார்ட்னர்ஷிப்புங்கிறது நாட் ஓன்லி பிஸ்னஸ் பார்ட்னர் பட் ஆல்சோ லைஃப் பார்ட்னர். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கொஞ்சம் உங்களுக்கு சுகத்தை கெடுத்துருவார். அந்த சுகத்தை ஏன் கெடுப்பார் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் பங்க்சுவாலிட்டி. ஆகவே அதை கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடிக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் போகிறதுக்காகத்தான் திருவெண்காடு அனுப்பியிருக்கேன். போயிட்டு வாங்க, புதனை போய் பாருங்கள், சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது கடகத்தில் சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும்
பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோவில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜன சுகினோ பவந்து.